மனிதனாய் பிறந்தவன் பயனற்று போய்விடக்கூடாது. ஒரு பொழுதாயினும் சிறு விதையேனும் நம்மால் விதைக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் நம்ம கடந்து போன ஒன்று, மறந்து போன ஒன்று. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் இயற்கை விவசாயத்தை பல இளைஞர்கள் முன்னெடுத்து மிகவும் சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. இந்த இயற்கை விவசாயத்தோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு புரட்சி தான், பசுமை புரட்சி. பசுமை புரட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் 1960 உணவு பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த பசுமை புரட்சி. ஆனால் இதில் மிகப்பெரிய வெற்றி ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா இயற்கையை மாற்றி செயல்பட வைக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் தோல்வியை மட்டும்தான் தரும். அப்படி அந்த வகையில் தான் இந்த திட்டத்தில் பெரிய வரவேற்பு கிடைக்கல நமக்கு. இப்படி இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் விவசாயி வாழ்வாதாரத்தோட முன்னேற்றத்தை பற்றியும் சில தொகுப்புகளாக இங்கே சொல்ல போகிறோம். நம்பிக்கையோடு இருங்க. இளைஞர்கள் கண்டிப்பான முறையில் இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்பாங்க. நம்ம என்றைக்குமே இயற்கையை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது, இயற்கையோட இணைஞ்சு வாழணும்னு ஆசைப்படணும். நன்றி.